அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இவைகளும் எண்ணில் நல்ல விதிக்காதுமோ குறிவிலை கண்ணில் நல்லவரும் கடுமடவட நகர் பெண்ணில் நல்லாரும் புலியர்கோள் புளித்த புகழியர்கோள் கடல் போற்றி ஆடிவிசை கல்விதத்தில் அணைந்தவிரான் அடிபோற்றி வாடி திருநாவலூர் வந்தொண்டர் கடன் போற்றி ஒளிமணி திருவாக உலர் திருத்தாள் போற்றி தென்னாடு சிவனி போற்றி எந்நாட்டவர்த்தை தேவா. இன்னைக்கு ஒரு அற்புதமான திருநாள். நம்ம சைவ சமயத்திலேங்க ஏராளமான விழாக்களை நமது பெரியவர்கள் வகுத்து கொடுத்துருக்கிறாங்க. வாரத்துல 7 நாட்கள்ல ரொம்ப சிவ பூஜைக்கு உகந்தது சோமவாரம்னு சொல்றோம். பக்ஷம்னு சொல்லக்கூடிய 15 நாட்கள்ல பிரதோஷம் ரொம்ப சிறப்புக்குரியது. மாதத்துல மாத சிவராத்திரி சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம். ருதுன்னு சொல்றோம் பாருங்க, அதுல 6 விதமான அபிஷேகங்கள் நடராஜ பெருமான் பார்க்கிறார். வருடத்துல மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், அன்னாபிஷேகம், இப்படி ஏராளமான விழாக்களை நாம ஆண்டவனுக்காக எடுக்கிறோம். இப்படி எல்லா விசேஷங்களிலும் இன்னைக்கு நாம வழிபடக்கூடிய வழிபாடு பாருங்க, ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ப்பு. நமது சமயத்துல ஒரு அற்புதமான கோட்பாடு கேட்டீங்கன்னா, வேற எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு கொள்கையை நம்ம பெரியவர்கள் அருளாளர்கள் சொன்னாங்க. எல்லா சமயமும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவன் மிக பெரியவன், இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொன்னது மற்ற பல சமயங்கள். ஆனா நமது தமிழ் சமயம் சொன்னது பாருங்க, ஆண்டவனை விடவும் நம்ம அடியார்கள் பெரியவர்கள். எத்தனைதான் இறைவனுக்கு வழிபாடுகள் செய்தாலும் குருவுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு ஈடிணையே கிடையாது. இந்த அற்புதமான குரு வழிபாட்டை ஜீவன் முக்தி சிவாலயத்துல மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவனை செல்வர்களுடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து வணங்கி இந்த அற்புதமான வாய்ப்பை, குருவனுடைய சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மன ஒளினாலே நன்றி சொல்லி, இந்த திருக்கூட்டம் இருக்குது பாருங்க, எங்க ஊர் ஆனமலைக்கு நீங்க எல்லாம் போகாதவங்க இருக்க முடியாது. மாசாணியம்மன் கோயில் அமாவாசை அன்னைக்கு போனோம்னா போய் அவ்வளவு சீக்கிரம் ஊருக்கு போய் வர முடியாது, பஸ்ல போனா. அப்படித்தான் ஒரு சமயம் நான் நினைச்சிட்டு போன பாருங்க, 80 வயசு பெரியவர் 2 கையிலையும் பை வச்சிருக்கிறார். இவருக்கு தேவையில்லாத வேலை, அமாவாசைக்கு பஸ்ல வராட்டியில கம்மனு வீட்டுக்கு நிற்காம யாராவது தள்ளிக்கிள்ளி விட்டா என்ன பண்றதுன்னு பார்த்தா, அவரு முதல்ல பஸ்ல இடம் ஏறி உட்காந்துட்டாரு. சொன்ன நம்ம வெளியே நிற்கிறார். அவருக்கு உடம்புல தளர்ச்சி, 2 கையிலையும் சுமை, இவ்வளவு கூட்டம் நெருக்கி தள்ளுதே, எப்படி அவர்னால உள்ள போக முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த தைரியம் கிடையாது, மன வலிமை கிடையாது. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா, அந்த மாதிரி உந்தி மேல ஏறக்கூடியவர்கள் மத்தியில போய் நின்றுட்டார். அவரு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை பாருங்க, அவங்களே மேல தூக்கி போய் அவர் எங்க போவாருன்னு கேள்வி பேசிட்டு இருந்த நம்ம வெளியே நிற்க வேண்டியது. அப்போ நமக்கு வைராகிய பலம் இல்லை, ஆத்ம பலம் இல்லை. அப்படி இல்லாதவர்களாக நாம இந்த மாதிரி ஒரு திருக்கூட்டத்தினுடைய மத்தியில போய் நின்ன போதும் ஒரு 10 நிமிஷம் 7 ஜென்மங்களை நாம புண்ணியம் செய்திருந்தா தாருங்க உறுதியாக சொல்லி இந்த இடத்துல நாம உட்கார முடியும். ஐயா அவர்கள் இவ்வளவு இளம் வயதுல என்ன ஒரு ஆண்டவனுடைய உருக்கிறார் அப்படியே அப்படின்னா, அவருக்கெல்லாம் காலங்கள் நிறைய இருக்குதுங்க. வாரியார் சுவாமிகள் காலத்துலதான் இப்படி எல்லாம் நடக்கும். அதெல்லாம் இன்னைக்கு மறுபடியும் திரும்பி வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த உணர்வுக்கு ஒரு எல்லையே கிடையாதுங்க. அப்படி ஒரு பேரானந்தத்தை குருவும் சிவமும் ஒன்றுதான், 2 அல்ல, திருமூலர் சொல்றார். அப்பேற்பட்ட குரு வழிபாடு நீங்க நமது சமயத்துல சைவ வைணவ தமிழ் சமயங்கள் மட்டும்தான் பாருங்க, ஆண்டவனை விடவும் அடியார்கள் பெரியவர்கள்னு சொல்லுது. கேட்டாலே பயமா இருக்கு, ஆண்டவனை விட அடியார்கள் பெரியவர்களான்னு. முருகப்பெருமானுக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்தது. முருகனுக்கு ஒரு சந்தேகம்னா யாருக்கிட்ட போய் கேட்கறது? தமிழ் பாட்டியான அவ்வையை கூப்பிட்டார். அம்மா, எல்லாவற்றையும் விட பெரியது எது? பாட்டி சொன்னாங்க, இந்த புவனம் தான் பெருசு முருகா, புவனம் பெருசு. புவனம்னா என்னன்னா, இப்ப நாம வாழக்கூடிய பகுதிக்கு வேதத்துல பூருன்னு பேருங்க. இதுக்கு மேல 7 லோகங்கள் இருக்கு. பூரு, புவகா, சுவகா, மகா, ஜனகா, சத்தியம். மேல சத்திய லோகத்துல பிரம்மா இருக்கிறார். கீழே 7 லோகங்கள் இருக்குது.
அதல, விதல, ரசாதல, மகாதல, பாதாளன்னு கீழே இருக்கக்கூடிய லோகங்கள். இந்த 7 சேர்ந்து 14 லோகங்களுக்கு புவனம்னு பேர். ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்கு. இந்த புவனத்துக்கு பிரம்மா அண்டம்னு பேரு. இதுக்கு பிரம்மா தலைவராக இருக்கிறார், அதனால இதுக்கு பிரம்மா அண்டம்னு பேரு. இந்த புவனம் தான் பெருசுன்னு அவை சொன்னாங்க. சொல்லி முடிச்சதையுமே அவைக்கு அதுல நிக்கணும் அல்லங்க. முருகா, நான் தப்பா சொல்லிட்டேன், அதை விட பெருசுன்னு இருக்குங்க. இவ்வளவு பெரிய புவனத்தை விட பெருசு இருக்கா? இருக்கு. யாரு? அந்த புவனத்தை படைச்ச பிரம்மன் பெரியவன். படைச்சவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அப்ப பிரம்மா பெரியவரா சொன்ன அவைக்கு அதுல நிக்க முடியல பாருங்க. அந்த பிரம்மன் நாராயணனுடைய உந்தி கமலத்திலிருந்து தான் மேல வந்திருக்கிறார். அப்ப நாராயணர் பெரியவர் இல்லையா? நாராயணர் பெரியவர் முருகா. அப்படியா? அதோட முடிச்சுக்கலாமா? இல்ல முருகா, அது கூட தப்பு. அந்த நாராயணர் திருப்பார்க்கடல்ல படுத்திருக்கிறார் பார். அப்படியானால் அந்த பார்க்கடல் எவ்வளவு பெருசா இருக்கு? பார்க்கடல் தான் பெருசு. பார்க்கடல் பெருசா? அது தப்பு. விநாயகர் புராணம் சொல்லுது, பார்க்கடலை குறுமுனியாக இருக்கக்கூடிய நமது தமிழ் முனிவர் அகத்தியர் ஒரு சின்ன கமண்டலத்துல அடைச்சிட்டார் முருகா. அப்படியானால் அந்த கமண்டலம் எவ்வளவு பெருசா இருக்கு? சொன்ன அவைக்கு அந்த கமண்டலத்திலேயாவது நிக்கலாம்னு தோணல. அந்த கமண்டலம்ங்கிறது என்ன? 2 கைப்பிடி மண்ணு தானே. அப்படியானாலும் இந்த பூமியில எவ்வளவு மகத்துவம் இருக்கு, எவ்வளவு மண் இருக்கு. பூமி பெரியது. அப்படியே ஒரு வட்டம் போயிட்டு வர்றாங்க பாருங்க. பூமி பெரியதுன்னு வந்து நிக்கிறாங்க. என்னமா வந்த இடத்துலயே வந்து திரும்பி நிக்கிற? பூமி பெரியதா? இல்ல முருகா, அது கூட தப்பு. இந்த பூமியை 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் தன்னுடைய ஒரு தலையினாலே தாங்குகிறான். அப்படியானால் ஆதிசேஷன் பெரியவன். ஒரு பாம்பு பெருசுன்னு சொல்றியாமா? தப்பு. நான் சொன்னது தப்பு. ஏமா தப்பு? இந்த ஆதிசேஷனை என்னுடைய உமை அம்பிகை சுண்டு விரல்ல போட்டிருக்காங்க. முருகருக்கு ஒரு சந்தேகம். மோதிரம் இருக்குதோ இல்லையோ, இந்த விரலுக்கு மோதிர விரல்னு பேராச்சு. அந்த அம்மா இதுல போடாம ஏன் சுண்டு விரல போட்டது? மோதிர விரலுக்கு ஆதிசேஷன் 10, அதனால சுண்டு விரல்ல போட்டா. அப்படியானால் உமையம்பிகை எவ்வளவு பெரியவள்? உமையம்பிகை பெரியவள். சரி, முடிச்சுக்கலாமா? இதுதான் முடிவா? இல்ல, அது தப்பு. அதை விட பெரியவர் யார் இருக்கா? அப்பேற்பட்ட உமையம்பிகையை என்னுடைய அப்பன் இடபாகத்தில் அடக்கி அர்த்தநாரியா நிற்கிறான் பார் முருகா. அர்த்தநாரி சொன்னான், என்னுடைய அப்பன் தான் பெரியவர். சுத்தி ஒரு வழியா வந்தாச்சு. இப்ப இறைவன் பெரியவன் சொல்லியாச்சு. அவையே இதோட முடிச்சிடலாமான்னா இது கூட தப்புங்க. முருகருக்கே ஆண்டவனை விடவும் பெரியவர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க முருகா. அப்பேற்பட்ட அப்பனை உள்ளத்திலே அடக்கி இருக்கிறார்களே அடியார்கள், அவர்கள் பெரியவர்கள். அவர்களுடைய பெருமை பெரியது. பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமாள் உந்தியில் பிறந்தோன். கரியமாளோ அடைகள் துயின்றோன். அலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம். குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன். கலசமோ புவியில் சிறுமண். புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம். அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையோ இறைவர் பாகத்துள் ஒடுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்வதும். குருவனுடைய பெருமையை பேசுறதுங்கிறது எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. 6 விதமான சமயங்களை உள்ளடக்கியது நமது தர்மங்க. நாம சிவபெருமானே முழுமுதற் கடவுள்னு கும்பிடக்கூடிய சமயத்துக்கு சைவம்னு பேரு. பெரிய பெருமாள் பெரியவர்னு பேசக்கூடிய சமயத்துக்கு வைணவம்னு பேரு. முத்தமிழ் கடவுளான முருகனே முதல்வன்னு கொண்டாடக்கூடிய சமயத்துக்கு கௌமாரம்னு பேரு. பிரணவத்தின் வடிவமான விநாயகரே பெரியவர்னு கொண்டாடக்கூடிய சமயத்துக்கு கானாபத்தியம்னு பேரு. அன்னை ஆதிபராசக்தியே சிறந்தவள்னு கும்பிடக்கூடிய சமயத்துக்கு சாத்தம்னு பேரு. கண்கண்ட தெய்வமான சூரியனே கடவுள்னு கும்பிடக்கூடிய சமயத்துக்கு சௌரம்னு பேரு. 6 விதமான சமயங்களும் 6 தெய்வங்களை தனிப்பெரும் தெய்வங்களாக கும்பிடுங்க. ஆனா இந்த 6 தெய்வங்களும் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சொல்லுதுங்க. அது என்னன்னா, குருவனுடைய அருள் இல்லைன்னு போனா ஒரு நாளும் திருவருள் நமக்கு வாய்க்காது. வேற ரூட்டே கிடையாது பாருங்க. குருவனுடைய அனுகூலம் இல்லைன்னா திருவருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இன்னைக்கு நாள் வந்துங்க குரு பூஜைங்கிறது நம்ம சமயத்துல சஞ்சித வினைன்னு சொல்லக்கூடிய ஒரு வினையை போக்கக்கூடியது. நம்ம இறந்தும் பிறந்தும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகின்னு எத்தனையோ ஜென்மமா பிறந்து வந்துட்டு இருக்கிறோமே. ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எத்தனை தடவை இறந்திருப்பேன், எத்தனை தடவை பிறந்திருப்பேன். ஒரு கணக்கு தெரிஞ்சுட்டா பரவாயில்லையேன்னு நினைக்கிறார். யாருகிட்ட கேட்டும் அதுக்கு வழியே தெரியல பாருங்க. அருணகிரிநாதர் தான் சொன்னார். அதுக்கு கவலைப்படாத, இது கண்டுபிடிக்கணும். சின்ன கணக்கு இருக்குது, போட்டா நீ எத்தனை தடவை பிறந்த எத்தனை தடவை இறந்தேன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன சாமி அதை சொல்லுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு கடற்கரையில் போய் நின்னுக்க, அது இருக்கிற மண்ணை பூரா என்ன கேட்டவர் மயக்கம் போட்டுருது. என்னையா ஒரு அநியாயம் நடக்குமா?
அவர் சொன்னார், அவசரப்படாதேப்பா, அந்த எண்ணி வந்த தொகை இருக்குது பார், அதை 7ஆல பெருக்கணும். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கருகொடு நரியும் எரிகொலி மணலி கமலனும் மிகவும் அயர்வானா. என்னை படைச்சு படைச்சு பிரம்மா டயர்டாகி போயிட்டார். ஆனா நமக்கு சலிப்பே இல்லாம பிறந்துட்டே இருக்கிறோமே, இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடியது சஞ்சித வினைன்னு சொல்லக்கூடிய பழவினை. அந்த பழவினையை போக்குறதுக்காக இந்த பிறவி எடுக்கிறோம். அந்த பழவினையானது இப்போ வரும்போது, இது கழிக்கு வரும்போது அந்த இது பிரார்த்த கர்மம்னு சொல்லக்கூடியது ஆகிருக்கு. சரி, அதையாவது கழிச்சுட்டு போலாம்னா கழிக்க வந்த இடத்துல மறுபடியும் கூட்டிக்கலாம், அது ஆகாமியம் ஆகிருது. இப்போ ஆகாமியம் பண்ணி அதை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் சஞ்சிதம், இப்படியே சுழன்று வந்துட்டே இருக்கிற பாருங்க. இந்த பிறவி சுழற்சியில இருந்து வெளிவருவதற்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்குது, குருவனுடைய வழிபாடு. எத்தனையோ குருமார்கள், சைவத்தில் 63 நாயன்மார்கள் நமக்கு குரு, 4 பெருமக்கள் நமக்கு குரு. இத்தனை பேர் இருந்தாலும் வந்துங்க, ஆதி குருன்னு சொல்றது பாருங்க. சைவத்துக்கு சிவபெருமான் தான் ஆதி குரு. கல்லார் நிழல்களை வில்லார் அல்விய பொல்லார் இணைமலர் நல்லார் அழல்வரை சிவபெருமான் தான் குரு. அடுத்து சைவத்துடைய மிகப்பெரிய குரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஞான சம்பந்த பெருமான். 4 இல்லாத தனிச்சிறப்பு ஞான சம்பந்தருக்கு இருக்குதுங்க. நம்ம எல்லாம் வந்திருக்கிறோமே, இப்படித்தான் முடி இருக்கணும், இப்படித்தான் உடம்பு இருக்கணும், இப்படித்தான் வியாதி வரணும், இந்த வண்டியில தான் நான் வரணும்னு வேண்டியா வந்தோம். இன்னார்தான் மகனா பிறக்கணும், எனக்கு பிள்ளை இப்படித்தான் வரணும், என்ற மனைவி இப்படி, எதுவுமே நாம முடிவு பண்றது இல்லைங்களே, நம்ம வினைதான முடிவு பண்ணுது. நம்ம வினையால தான் இந்த பிறவி, அத்தனை ஜீவன்களும் வினையால தான் வருதுங்க. ஒரே ஒருத்தரை தவிர வினை இல்லாமல் இந்த பூமிக்கு வந்த ஒரு ஜீவன் உண்டுன்னா அது ஞானசம்பந்தர். எவ்வளவு 4 பெருமக்கள்ல மிச்சம் 3 பேருக்கு அந்த அமைப்பு பாருங்க, அவங்களும் வினையால தான் வந்தாங்க. அப்பர் சுவாமி வந்ததுக்கு காரணம் அவர் செய்த வினை. வினைங்கிறது கெட்டதுன்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க. நல்வினை செஞ்சாலும் பிறவி உண்டு, தீவினை செஞ்சாலும் பிறவி உண்டு. அப்படின்னு நல்லதே செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, செஞ்ச எல்லாம் சிவபுண்ணியத்தால் செஞ்ச, என்னால எதுவும் இல்லை. அந்த எண்ணத்தோடு செய்கிறவங்களுக்கு அந்த பாவ புண்ணியம் சேராது பாருங்க. அப்பர் சுவாமி பூமிக்கு வந்ததுக்கான காரணம், அவர் வாகீச முனிவராக கையிலையில் இருந்தவர். இந்த ராவணன் பாருங்க, தசக்ரீவன் பேர். அவனுக்கு ராவணங்கிற பேர் இல்லை, தசக்ரீவன். போய் கைலாயத்தையே தூக்கணும்னு ஆணவத்தால் எடுத்த எம்பெருமான் அமுத்தினார், உள்ள மாட்டிட்டு நீண்ட காலம் அழுகவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ராவணன். ராவணன்னா தொடர்ந்து ஓயாமல் அழுகக்கூடியவன், அழுகிறதுல பெரியாள், அதனால அவனுக்கு ராவணன். இந்த இவன் அழுகி பார்த்தாரா, போன வாகீச முனிவர், அப்பா நீ ஏன்டா இவ்வளவு சிரமப்படுற, எம்பெருமானுக்கு சாமகானம் ரொம்ப பிடிக்கும், நீ சாமகானத்தை உன்னுடைய 10 சிரசுல ஒன்று எடுத்து நீயே மீட்டுனீன்னா கருணை புரிவாருங்கள். ஒரு துஷ்டனுக்கு உதவுனாரா, அதனால வாகீச முனிவர் அப்பர் சுவாமிகளாக பூமிக்கு வந்தார். அவர் செய்த வினையினால அவருக்கு பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளாள சுந்தரராக சிவபெருமானுடைய சாரூபத்தோடு இருந்தவருங்க. சிவபெருமான் கண்ணாடியில் பார்த்தபோது வெளியில வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆளாள சுந்தரம் திருநீற்றி பெட்டகையோடு அங்கு இருக்கக்கூடியவர், சாமானியமானவர் அல்ல. ஆனால் அவர் அங்க மேல செய்த தப்பு, கமலினை அதிர்த்திதையோட கீழே வர வேண்டிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்தது. மாணிக்க வாசக பெருமானும் சிவன் சொத்தினாலே தான் கீழே வந்தார். அதனாலதான் அந்த சொத்துக்களை புற எம்பெருமான் திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு வந்தான். வினை இல்லாமல் இந்த பூமியில பிறந்த ஒரே ஒரு குருநாதர் உண்டுன்னு சொன்னா ஞானசம்பந்த பெருமான். அவருக்கு எந்த வினையும் கிடையாது, அவருக்கு வினையே கிடையாது. முருகனுடைய அம்சத்தோட இருந்தவர். முருகப்பெருமானை அவதாரம் செய்தார் ஞானசம்பந்தரான்னு சொல்லுவாங்க, அது தப்பு. முருகப்பெருமானுக்கு பிறவா யாக்கை பெரியோன் அல்லவா சிவபெருமான். சிவன் வேற முருகன் வேற இல்லையே, வயிற்றுல கருவுல தாங்கக்கூடிய தெய்வம் அல்ல. ஆனால் முருகப்பெருமானுடைய சாரூப முருகனுடைய அம்சத்தோட வந்து பிறந்தார். அருணகிரிநாதர் திருச்செந்தூரை அந்த குட்டி முருகனை கொஞ்சி பாடுவார். தண்டையனி வெண்டையின் கிங்கினி சதங்கையின் தங்கல சிலம்புடன் கொஞ்சவேயும் தந்தையினி முன்பறிந்தின்பவரி என்று நம் சந்தடம் அனைத்து மின் கண்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமுடங்களும் கஞ்சமள செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் துளிர எந்தம் சந்தியாவோ புண்டரி அரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியல வெண்கடல் கொண்ட போது பொன்கீரைய மெஞ்சிரண்டெங்கிரு வளர்ந்து முன் பொண்டறியர் தந்தையின் சிந்தை கூற கொண்டு நடனம் பதம் செந்திலும் எங்கள் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கைகுர மங்கையின் சந்தமணம் உண்டிங்கு கும்பமுனி கொம்பிடும் தம்பிரானே. எப்படி அந்த குட்டி குழந்தையை கொஞ்சுவாரோ அதே அம்சத்தோட வந்து அவதாரம் பண்ணினவர் முருகனுடைய சாரூபம் பெற்றவர் ஞானசம்பந்த பெருமான். இன்னைக்கு வைகாசி மாசம் மூல நட்சத்திரத்துல அவதாரம் செய்தார். சிவபெருமானுடைய
பிள்ளையாகவே அவர் கருதப்பட்டார். சிவனும் பிள்ளையாக அவரை அங்கீகரிச்சார். 4 விதம் தான் ஆண்டவனை அடைவதற்கு சைவம் காட்டக்கூடியது. 4 விதத்துல தான் இறைவனை அடைய முடியும். ஒன்றும் இறைவனை பெற்ற தகப்பனாக நினைச்சுக்கோம். அப்படி நினைச்சு வழிபாடு செய்தவர் ஞானசம்பந்தர். இறைவனை ஆண்டவனாக, அரசனாக, தான் அவனுக்கு தாசனாக, அடிமையாக இருந்து வழிபாடு செய்தவர் அப்பர் சுவாமிகள். தாச மார்க்கம். ஞானசம்பந்தர் காட்டினது சர்புத்திர மார்க்கம். அப்பர் சுவாமி காட்டினது தாச மார்க்கம். அதுக்கு அடுத்தது இறைவனை நண்பனாக வழிபாடு செய்ய முடியும்னு ஒரு அற்புதமான மார்க்கத்தை சுந்தரமூர்த்தி சாமிகள் காட்டினாங்க. அதுக்கு தான் சகா மார்க்கம்னு பேரு. இறைவனை காதலனாக பார்க்க முடியும்னு காட்டுறார். இன்னும் நெருக்கம் அதிகம். அப்படி காட்டுவர் சன்மார்க்கம். மாணிக்க வாசக பெருமாள். இறைவனை தள்ளி வச்சு பார்க்காதீங்க, கிட்ட கொண்டு. அப்பா அம்மான்னா அது ஒரு பாசம், உரிமையோட உனக்கு ஓரியாண்டு கேட்கறதுக்குண்டான ஒரு பக்தி கிடைக்கும். அதுக்கு அடுத்த நிலைக்கு போனீங்கன்னா தாசன் அப்பா நீ தான் எனக்கு எல்லாமே, என்னைத்தான் பார்க்கணும், என்னை எப்படி நீ விட முடியும்னு கேட்கறது இன்னும் கொஞ்சம் உரிமையுடைய மீறின நிலை. அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, நம்மளுடைய எஜமான் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஒரு நல்ல நண்பன் கிட்ட இன்னும் நெருங்கி சொல்லலாம். அது இன்னும் நெருங்கி கொண்டு போனவர் சுந்தரமூர்த்தி சாமி. இவங்க எல்லாத்தையும் விட உயர்ந்த உறவுங்கிறது காதலன். அந்த அளவுக்கு நெருக்கி இறைவனை கொண்டுட்டு வந்து காமிச்சவர் மாணிக்க வாசக பெருமாள். இப்படி 4 பேரும் வந்துட்டு 4 விதமான நெறிகளில் நமக்கு கொண்டுட்டு வந்தாங்க பாருங்க. அதுல சத்புத்திர மார்க்கம்னு சொல்லக்கூடிய மகனாக ஆண்டவனுக்கு பிறந்தவர் ஞானசம்பந்த பெருமாள். அவரு சீர்காழிங்கிற பதியில பிறக்கிறார். சீர்காழி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? சீர்காழிங்கிற பகுதி இருக்குது பாருங்க. அதுக்கு பல பேர்கள் உண்டு. தோணிபுரம்னு சொல்லுங்க. பூமியே மகா சங்கார காலத்துல எல்லாம் மூழ்கி போன போது தெப்பமாக மிதந்த ஊர் அந்த ஊரா. அதனால இதுக்கு தோணிபுரம்னு பேர். இந்திரன் கந்தபுராணத்துல மூங்கிலாக இருந்து சிவபூஜை செய்த கோயில் தான். அதனால வேலிபுரம்னு பேர். பிரம்மன் வழிபட்ட புறம், அதனால பிரம்மபுரம்னு பேர். ஏராளமான சிறப்பு பெயர்கள் எல்லாம் போயிருக்கோம். இவ்வளவு பெரிய சிவனடியார்களுக்கு இவ்வளவு தூரம் பார்க்கிறோம். கோயில்களுக்கு போறதுங்கிறது நம்ம நித்த கடமை பாருங்க. யாவர்க்குமா இறைவனுக்கோ பட்சிகை. நமது தர்மம் கண்டிப்பா நித்தப்படி வீட்டுல 1000 விளக்கு ஏற்றலாம், 2000 படம் வச்சிருக்கலாம். கோயிலுக்கு வந்த மாதிரி ஆகாது. நம்ம நாள் இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் எங்கேயும் முடியும். திருமூலர் சொன்னார், அது முடியாட்டி பரவாயில்லையப்பா. யாவர்க்குமா பசுவிலுக்கோ வாயு. ஒரு வாய் பசுவுக்கு புல்லு கொடு, நீ கோயிலுக்கு போன புண்ணியமும் சேர்ந்து கிடைக்கும். அதெல்லாம் சரி சாமி, பட்டி நோம்பிக்கே மாட்டை போட்டாவில் வச்சு கும்புற நிலைமைக்கு வந்துட்டோம். எங்கே போகிறது? வேற ஏதாவது எளிமையாக இருந்தால் சொல்லுங்க. அதை விட எளிமையான ஒன்று சொல்கிறேன். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி சாப்பிட்றப்ப ஒரு வாய் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடு. திருமூலர் சொன்னார், நீ சொல்றது எளிமையாத்தான் தெரியுது, எங்கிட்ட இருக்கிறதே ஒரு வாய் கொடுத்து போட்டு பட்டும் கிடைக்க சொல்றீங்களா சாமி? ஐயோ வேண்டாமப்பா, நீயே சாப்பிட்டுக்க. அதை விட எளிமையானது சொல்றேன். யாவருக்குமா பிறகு இந்நுழைதான். எத்தனை வழிபாடுகள் இருந்தாலும் ஆலயத்துக்கு போறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக நமது தர்மம் சொல்லிச்சு பாருங்க. அந்த சீர்காழி பதிங்கிறது தோணியப்பர் இருக்கக்கூடிய அற்புதமான இடம். சிகரத்தில் இருக்கக்கூடியவர். விமானம்னு சொல்ற முன்னாடி இருக்கிறது கோபுரம், சுவாமிக்கு மேல இருக்கக்கூடியது விமானம். விமானத்தில் இருக்கக்கூடிய தோணியப்பர். அந்த பதியில சிவபாத ஹிருதயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சிவனடியார் பகவதி அம்மாள்னு 2 தம்பதிகள் சிவ புண்ணியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் ஆண்டவங்கிட்ட, எனக்கு ஒரு பிள்ளை வேணும், குழந்தை வரம் வேணும். குழந்தை வரம் வேணும்னா நம்ம மாதிரி குழந்தை வரம் சொத்து பாதுகாக்கிறதுக்காகவா? பேர் சொல்றதுக்காக பிள்ளை வேணும்னு ஒரு குழந்தைய பற்றி வைங்க. அது ஸ்டேஷனாக போய் பேர் சொல்லிட்டு அப்பா கேட்குது, எழுதி வச்சுக்க, அட்ரஸ் சொல்லிட்டு வர. கொல்லி வைக்கிறக்கு ஒரு பிள்ளை வேணும், உயிரோடையே சீமனை ஊற்றி பற்ற வச்சு போட்டு போயிடும். ஆனால் அவர் அப்படி கேட்கல பாருங்க. ஆண்டவனே எனக்கு ஒரு பிள்ளை வேணும், 3 காரணத்துக்காக எனக்கு ஒரு குழந்தை கொடு. வேத நெறி தலை தோங்க வேணும், ஒரு காரணம். மிகு சைவத்துறை விளங்க வேணும், 2வது காரணம். பூத பரம்பரை பொழிய வேணும். இப்படி ஒரு வேண்டுதல் ஒரு மனுஷன் வைக்கணும்னு ஒரு தேவை இருந்தால் தானே ஒரு வேண்டுதல். வேதநெறி தலை தோங்க வேணும்னா வேதத்திற்கு ஏதோ அழிவு வந்துருச்சு. மிகு சைவத்துறை விளங்க வேண்டும் சொன்னா திருநீற்று நெறிக்கு ஏதோ பாதிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். பூத பரம்பரை பொழிய வேணும்னா சிவனடியார்கள் திருக்கூட்டத்துக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். அப்படி ஒரு காலகட்டமாக இருந்ததுனால அதை எல்லாம் மீட்டெடுக்கும்படியான எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கிறார். அகமஸ்திரஸ்தானம்னு பேருங்க. தண்ணிக்குள்ள போய் சும்மா மூழ்கினாலே நம்மளுக்கு எந்த சிந்தனையும் வராது. வீட்டில் என்ன இருக்குது, இங்கே கோயிலுக்கு உட்காந்துருக்கீங்களே கார சரியா கூட்டமா செருப்பு இப்போ தொலைஞ்சு போயிருமா, பல சிந்தனைகள் வரும். தண்ணிக்குள்ள மூழ்கி பாருங்க, ஆள் தப்பிச்சா போதுங்கிற ஒரே சிந்தனை வரும். அதுக்குள்ள உட்கார்ந்து மந்திரம் சொல்லி சிவபெருமானை பலகாலம் பூசை செய்ததனுடைய பயன்
அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்கிறார். சித்திரை மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல, இறைவனுடைய நட்சத்திரத்திலேயே இருந்து அவதாரம் பண்றார் பாருங்க. 3 வயசு ஆச்சு சாமிக்கு. 3 வயசு ஆச்சு. ரொம்ப காலம் சிவனடியிலிருந்து பிரிஞ்சு, ஆண்டவனை விட்டு பிரிஞ்ச ஒரு எண்ணம் மனசுக்குள்ள. குழந்தைங்க பூர்வ ஜென்மத்தை தெரியாம இருக்கிறதுக்கு தான் சடம்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு வந்து பிடிச்சிக்குங்களா, போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாம இருக்கிறது தான். அதனாலதான் அதுக்கு சடகோபன்னு பேர். அந்த சடத்தை எதிர்ச்சதுனாலதான் சடகோபன்னு சொல்றோம். இவருக்கு அந்த முன் ஜென்ம சம்பந்தம் வருது. ஆண்டவனை விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்துட்டுனேன்னு அழுகிறார். ஆனா அவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க குழந்தை பசிக்கிட்டு அழுகுது, ஏதோ எறும்பு கடிச்சிச்சு அப்படி பார்க்கறாங்க. ஆனா அவருக்கு இறைவனை பார்க்க வேணும்னு ஆசை வந்தது. ஒரு நாள் அவங்க அப்பா கோயிலுக்கு போறது, கூடயே வரணும்னு ஓடியாண்டு போறார். போனா அவங்க அப்பா குளத்துல குளிக்கணும், படியில் உட்காருன்னு போய் குளிக்கிறார். அடுத்த நிமிஷம் அப்பாவை காணணும்னு அங்க குளத்தை பார்த்து அழுகாம சிகரத்தை பார்த்து மேல இருக்கக்கூடிய தோணி உரீஸ்வரரை பார்த்து அம்மையே அப்பா, அம்மே அப்பான்னு அழுகிறார். குழந்தை அழுதா, ஞானசம்பந்தன் அழுதா தாங்குவாரா சாமி? விடை வாகனத்துல உமையம்பிகையோடு வந்து காட்சி கொடுத்து ஞானப்பாலை கிண்ணத்துல வச்சு கொடுத்தார். எவ்வளவு பெரிய, அத 2 விதமான ஞானங்களாம், சிவஞானமும் பரஞானமும் கிடைச்சிடும். உயிரறிவுன்னு ஒன்று இருக்குதுங்க, பாச அறிவுன்னு ஒன்று. பாச அறிவும் பசு அறிவும் பற்றற்கரிய பரஞானம்னு காரை சுற்றி மாடியில் சொல்லுவாங்க. அந்த 2 அறிவுகளையும் சிவஞானத்தையும் கிடைச்சு அம்பிகை கொடுக்குறாங்க. ஞானப்பால் குடிச்சார். நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த குழந்தை அழுது ஆண்டவன் வந்து பால் கொடுத்தார். நம்ம வீட்டில் குழந்தைகள் அழுதா சாமி வருவாரா? இந்த நாம தான் அழுதா வருவாரா? ஏன் வரமாட்டார்? அவருக்கு தான் வருவாரா? அது என்ன அப்படி தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏன் வரமாட்டார்? இந்த கேள்வி நமக்கு குறுக்கு புத்தி ஒரு பக்கம் வேலை செய்யும். ஒருத்தர் பேங்க் வாசலுக்கு, ஸ்டேட் பேங்க் வாசலுக்கு போனார். எல்லாரும் உள்ளே போகிறாங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுக்கிறாங்க. 5000 10,000 எழுதி கையெழுத்து போட்டு உண்டு கொடுக்குறாங்க. அடுத்த நிமிஷம் கத்தையாக பணத்தை வாங்கி பையில் வச்சுட்டு வெளியே வர்றாங்க. இது புதுசாக ஒருத்தர் பேங்க் போனவர் பார்த்தாரு. நமக்கும் 10 ரூபா தேவைப்படுது, போய் காயத்தை காமிச்சா பணத்தை கொடுக்குறேன், எவ்வளோ சொரியமா இருக்குது, நம்மளும் போய் எழுதலாம்னு ஒரு 50,000 எழுதி கையெழுத்தை போட்டு கொண்டு போய் அந்த வரிசையில் இருந்து கொடுத்தாருன்னா பணமா கொடுப்பாரு, உததான் கொடுப்பாரு. அப்ப அவருக்கு ஏன் கொடுத்தாரு, எனக்கு ஏன் நீ கொடுக்கல? அவர் ஏற்கனவே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காசு சேமிச்சு வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு அவருக்கு வேணுங்கும் போது அது கிடைக்குது. நாம என்னத்தை சேமிச்சு வச்சோம்? எதுவுமே இல்லையா? அதையா சாமியே சொல்றார். தோடுடைய செவியின் இடமேறி ஒரு தூவல் மதிசூடி, காடுடைய சுடலை புடை பூசி என் உள்ளம் கலக்கணும், ஏடுடைய மலரான் முனைநான் பணிந்து ஏற்ற அருள் செய்து. எத்தனையோ ஜென்மாந்தரமாக நான் செய்த சிவபுண்ணியத்தினால ஆண்டவனே நீ இன்னைக்கு வந்து அருள் கொடுத்துருக்கிற. திடீர்னு மந்திரம் மாதிரி வந்து முன்னாடி நிற்க முடியாது. அவர் செய்த புண்ணியத்தின் பயனாக ஆண்டவன் வந்து ஞான பாலை கொடுத்தார். ஞானம் ஓதாமல் உணர்ந்தவர் சுவாமி. இப்போ அப்பா குளத்திலிருந்து வெளியில் வர்றாரு. பால் ஒழுகி இருக்குது ஒரு பக்கத்துல. யார் உணவு கொடுத்தா? யார் கொடுத்தது? யாராவது ஒருத்தர் நம்ம நினைச்ச மாதிரி வீடுகளில் போய் சாப்பிடக்கூடாது பாருங்க. ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டோம்னா அவனுடைய உணர்வு அதுல நமக்கு சம்மந்தப்பட்டிருமா? அப்போ யாருடைய பாலை கொடுத்த? நீ பெரிய நோக்கத்துக்காக இந்த பூமியில அவதாரம் பண்ணணும் இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் இந்த பூமிக்கு வந்த போதுங்க நமது தமிழ் சமயமான சைவம் வைணவ சமயங்கள் பூரா மூழ்கி போச்சு. எந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னா, ஒருத்தர் வீட்டை விட்டு குளிச்சுட்டு வேலைக்கு, முக்கியமான வேலைக்கு போறார். வெளியில வரும்போது ஒருத்தர் திருநீர் வச்சுட்டு ரோட்ல வர்றார். இவர் வர்றாருன்னா இவர் பார்த்ததையுமே அவர் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? போற வேலைகளை விட்டு போட்டு அப்படியே வீட்டில் வந்து கட்டின துணியோட குளிச்சுக்கணும், தலை குளிக்கணும். இப்ப சம்சாரம் கேட்கு, என்னையா இவ்வளவு வேகமா புரட்டு போன, திரும்பி வந்து குளிக்கிறியா, என்ன காரணம்னு கேட்டா வேற ஒன்றும் இல்லை, திருநீர் வச்சு ஒருத்தர் எழுக்கால வந்துட்டார், அவரை பார்த்து தீட்டுப்பட்டுருச்சு, அதனால குளிக்க வந்தேன். கண்ணுல பார்த்தாலே தீட்டுங்களாம் திருநீற்ற, இதுக்கு கண்டு முட்டுன்னு பேரு. சரி, இதை கேட்டுதான் அந்த அம்மா அடுத்த நிமிஷம் அந்த அம்மா கட்டின சேலையோட போய் குளிக்கணும். அந்த அம்மா தான் திருநீற்ற பார்க்கலைய, இல்ல திருநீருங்கிற வார்த்தையை கேட்டுட்டாங்க. கேட்டு முட்டு ஆகாது, அபசகுணம். போய் எப்பேற்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்கிறாருன்னு பாருங்க. நீங்க மதுரைங்கிறது மதுரையம்பதி மாதிரி உண்டா? திருவிளையாடல் புராணம் நடந்த மண்ணு பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவனை கழுத்திரையிட்டு அடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க. கும்பாபிஷேகம் மதுரைக்கு நடந்தது. சொக்கநாத பெருமானை எடுத்து நீங்க இது பண்ணி அஷ்டபந்தனம் பண்ணி மறுபடியும் வைக்கணும். எடுக்கலாம்னு போனா 10 அடி தோண்டியாச்சு, 20 அடி சொல்லுவோம். பானம் வந்து 90 அடிக்கு கீழே நிற்குதுங்களா, எடுக்கவே முடியல. இப்போ நடந்த கும்பாபிஷேகத்துல சிவபெருமானை, சொக்கநாத பெருமானை எடுக்க முடியல, அப்படியே வச்சுதான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்பயே ஏற்பட்ட ஆலயத்துல கல்திரை, ஸ்கிரீன் போடுற மாதிரி கல்லிலேயே கட்டி அதுக்கு மேல வெளியில் ஒரு லிங்கத்தை வச்சு அதையும் அவங்க உடச்செறிஞ்சிட்டு போற மாதிரி சமணர்களுடைய சமண சமயத்தை வேறு இருக்கணுங்கிறதுக்காகவே பரசமய கோளரின்னு சுவாமிக்கு பேரு.
அடுத்த சமயம் வாழ்ந்தா என்ன வேண்டா என்ன, நம்ம யாரையும் போய் அறுக்க போகணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமல்லன்னு அப்படி இல்லை பாருங்க. எதுக்காக அப்படி வந்தாருன்னா, சமண சமயத்துக்கும் மற்ற சமயங்களுக்கும் ஒரு முக்கியமான கோட்பாடு இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் பிறவி என்பது பேய் பிறவி. பெண்ணாக இருக்கிறவர்களுக்கு மோட்சம் கிடையாது. யார் சொன்னதுங்க? சமணமும் பௌத்தமும் சொன்னது. பெண்ணாக இருந்தா மோட்சம் கிடையாது, பாவப்பட்ட ஜென்மா. அது இந்த பிறவியில இருந்து அடுத்த பிறவியில ஆணாக பிறந்து மோட்சத்துக்கு போகணும். அதுதான் விதிக்கப்பட்டது. சமண பௌத்தத்தினுடைய முக்கியமான கொள்கை. பெண்ணுக்கும் கிடையாது, பெண்ணோடு கூடி வாழ்ந்தவர்களுக்கும் கிடையாது, இல்லறத்தில் இருப்பவனுக்கு மோட்சம் கிடையாதுன்னு வலியுறுத்தி சொன்னது சமண பௌத்த சமயங்கள். இதைய முறியடிக்கணும்னு தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் பூமிக்கு வந்தார். திருத்தொன்றதை தில்லைவாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்துக்கு எவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மீப்பொருட்கடியேன், விரிபொருள் சொல் கொன்றையார் இறங்குண்டற்கடியேன், அள்ளிமண் முளையமைந்தார் அமர்வீருக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மா அணுக்காடுன்னு 63 நாயன்மார்கள் எப்படி குடும்பத்தோட வாழ்ந்தாங்க, எப்படி குழந்தைகளோட மனைவியோட சேர்ந்து பக்தி செய்து இறைவனை மோட்ச அடைஞ்சாங்கன்னு காட்டுறதுக்காகத்தான் பூமிக்கு வந்த. அப்படி சமண சமயத்தை பௌத்த சமயத்தை தழுவி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஞானசம்பந்த பெருமான் வந்து அவதாரம் பண்றாரு. இப்போ வந்தாரா, ஞானப்பால் குடிச்சார், ஞானம் கிடைச்சிருச்சு. இந்த தோடுடைய சிறியின் பெருமான் அவன் என்றேன்னு சொன்னாருங்களா, இவன் என்றேன்னு சொன்னாரா? இவன் என்றேன்னு சொன்னார். அப்ப சுவாமி எங்க இருக்கிறாருன்னு அர்த்தம், பக்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க பெரியாழ்வார் கூட போயிடுவான், அவன் அவன்னு பாரு. உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரது சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு அவன் அவன் எங்கேயோ இருக்கிறான் ஆண்டவன். பக்கத்துல யார் கொடுத்த பாலை குடிச்சுன்னு சொல்லும்போது இவன் என்றேன்னு சொன்னாருன்னா, பக்கத்துல உமையம்பிகையோடு ரெடபாடலுடனாக எம்பெருமான் இருந்தான். ஆனா அவங்க அப்பானால பார்க்க முடியல. இப்ப ஞானம் கிடைச்சிருச்சுன்னு உணர்ந்துட்டார். இதுதான் எனக்கு முதல் நாள் ஞானம் கிடைச்சு. அடுத்த நாள் இருந்து எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு ஒரு மரத்துக்கடியில் போய் தனிமையை நாடி உட்கார்ல பாருங்க. எல்லா ஆலயங்களுக்கு யாத்திரை வேணும். அவர் வந்திருக்கிற காரணம் சைவம் தலைக்க வேணுமே. ஆலயமாக 7 முறை பிரயாணம் பண்றார். சமய ஆலயங்களுடைய சுற்றுப்பயணம் 7 தடவை சாமி செய்யறாங்க. மற்ற எந்த அடியார்களும் செய்யாத ஒரு பெரிய சிறப்பு ஞானசம்பந்த பெருமான் செஞ்சது. எங்க கோயிலுக்கு போகணும்னாலும் முதல்ல தோணிபுரத்துல வந்து சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதர்கிட்ட, தோணியப்பர்கிட்ட சொல்லிடுவார், நான் இப்ப போறேனப்பா, போயிட்டு திரும்பி வர்றேன். 7 முறையும் போனார். 7 முறையும் எப்படித்தான் செய்தார். இவன் சொல்லிட்டார். 2ஆம் நாள் காலையில புறப்படுறாரு. பக்கத்துல திருக்கோலக்கான்னு ஒரு ஊருங்க. அந்த குழந்தை 3 வயசு குழந்தை, அவங்க அப்பா தோல் மேல சிவபாத கிருதியர் தோல் மேல உட்காந்துட்டு திருக்கோலக்கா 1 கிலோமீட்டர் இருக்கு அந்த கோயிலுக்கு போகுது. போய் கைகளை தட்டி பதிகம் பாடுது. சாமி பார்த்தா, ஐயோ இந்த பிஞ்சு குழந்தை கை தட்டுனா வலிக்குமே, தாளம் கொடுக்கணும். நம்ம வந்து பரிசு கொடுக்கறதுன்னு சொல்லி போட்டு ஒரு அந்து போகிற பேக் ஒன்று கொடுத்துருவோம். அதை நம்பி ஒருத்தர் பணத்தை வச்சுட்டு பேங்க் போனோம்னா வெறும் காது மட்டும்தான் நிற்கும். ஒருத்தர் பரிசு கொடுக்கறதுன்னா நம்ம வந்து பயன்படுத்துறதோட நல்ல பொருள் தான் கொடுக்கலாட்டி கொடுக்காம விட்டுருந்தோம்ங்க. சாமி பார்க்குறாரு, என்னுடைய ஞான சம்பந்தனுக்கு சாதாரணமா பித்தளையிலையும் வெங்கடத்திலையும் இருக்கிற தாளத்தை கொடுத்தா என்ன இருக்குது? ஞானசம்பந்தன் அல்லவா, தங்கத்திலேயே தாளம் கொடுத்துட்டாரு, பொத்தாளம். ஆனா பாருங்க, கொடுத்த ஒரு யோசனை வேணும். தங்கத்தை தட்டுனா சத்தம் எப்படி வரும்? தாளம்ங்கிறதே சத்தம் போடுறதுக்கு இருக்கிறதா? அது வாங்க. அடுத்த நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற அவங்க உமையம்பிகை பார்த்தாங்க, அந்த தங்கத்துக்கு ஓசனை கொடுத்தாங்க. இன்னைக்கு போனீங்கன்னா திருக்கோலக்கால் இருக்கக்கூடிய சாமிக்கு பேரு தாளம் கொடுத்தநாதர், மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற அம்மா இருக்கிறாளே, அந்த அம்மாவுக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகி. இதுதான் முதல் பயணம் அவருக்கு, ஃபர்ஸ்ட் டூர். நம்ம ஒரே நாளில் 30 கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் முன்னாடி இருக்கிறவங்கள தடன்னு தட்டி விட்டு, ஸ்ரீரங்கத்தில் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லி 30 கோயிலுக்கு போனவங்க போய் சாமி கும்பிட்டு போய் வேகமாக ஓடி அவங்க சொல்கிற நேரத்துக்கு ஒடியாருங்க. முன்னாடி போய் எல்லாம் தட்டி விட்டு சாமி பக்கத்தில் கூட வந்து அப்போ தான் முதல்ல எத்தனையோ பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கிறேன், தாடியோட தொப்பையோட ஒரு பெருமாள் நிற்கிட்டு இருக்கிற பார்த்ததே இல்லைங்க. திண்ணூறு கொடுக்குறவரு உள்ள பெருமாள் படுத்துட்டு இருக்கிறாரு, யாரை பார்த்தா என்ன கும்பிட்டோம். நீங்க அப்படி செய்யக்கூடாது பாருங்க. ஒரு கோயிலுக்கு போனோம்னா பொறுமையா ஒரு இடத்துல, ஆலயங்கிறது ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய இடம். ஒரு 5 நிமிஷமாவது இறை சிந்தனையில் இருக்க முடியுதுங்களா? எந்த கோயில் இங்கிருந்து பழனிக்கு 4 நாள் முட்டி வேகி நடக்கிறான், அங்க போய் பொரியும் புளியோதரையும் சாப்பிட்றதுக்கா போறதுங்க? 5 நிமிஷம் கூட ஆண்டவனை நினைக்க முடியலையே.
பரவாயில்ல 2 நிமிஷம் கூட நினைக்க முடியலையே, நானும் நீங்களும் சொன்னா பரவாயில்ல. அருணகிரிநாதர் சொல்றார், என்னடா எனக்கு ஒரு புத்தி படைச்ச, அரை நிமிஷம் கூட நீ நினைக்க முடியலையே. சரண கமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவனிகி லேசனித்த தமிழின் மிடி ஆழ்மையக்கம் கூறுவேனோ கருணை குரு யாதிருப்பதெனக்குறையும் வேலை சொற்பு கைலைமலை நாதரவற்ற குமரோனே கடகவயம் ஈதிரத்ன மணியணிகுன் மாலை சிச்சை கமழுமல மார் கடப்பம் அணிவோனே தருணமிதை யாமுகுத்த கணமர்கள் நீர் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வும் தகைமை சிவ ஞானமுக்கி வரகதியில் நீ கொடுத்து தையுரிய வேலித்த வடிவேலா அருணதல வாகபத்ம மனதினமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை நீருதித்த அழகர் திரு ஏரகத்தில் முருகோனே. ஒரு 5 நிமிஷம் வேண்டாங்க, 2 நிமிஷம் வேண்டாம், அரை நிமிடமாவது ஆண்டவனை வணங்காத வழிபாடு என்ன வழிபாடு? 5 நிமிஷம் கூட ஆண்டவனுடைய சிந்தனை இல்லாதது என்ன அப்படி இல்லை பாருங்க. ஒரு திருக்கோலக்கா போனாரு, திரும்பி சீர்காழியில் வந்தாரு. தோணியை பிறகிட்ட, அப்பா இப்படி போயிட்டு வந்தனப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், தாளம் கிடைச்சது பாரு, எத்தனை பவுன்னு தெரியல, நல்லா இருக்குது காமிச்சிட்டார். அடுத்த நாள் பிரயாணம் போறார், 2வது சுற்று. அப்படி 7 சுற்று நேரம் ஆயிடுது. ஏராளமான செய்திகள். பஞ்சகிருத்தியம்னு சொல்றோம் பாருங்க. நடராச பெருமான் 5 தொழில்களை ஆண்டவன் செய்யறாருன்னு சொல்றோம். படைத்தல், காத்தல், அடித்தல், அருளல், ஒடுக்கல், மறைத்தல்னு சொல்றோம். இந்த 5 தொழில்களையும் ஆண்டவனை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அதை செய்வதற்கான தகுதி ஞானசம்பந்த பெருமானுக்கு இருந்து தமிழால செய்தார் பாருங்க. பூம்பாவியை சாம்பலாக வச்சிருந்தாரு, அந்த பூம்பாவியை உயிர் பெற செய்தது ஞானசம்பந்த பெருமான் செய்தது இல்லைங்களா? திருமருகல்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு கோயிலுக்கு போறார். அற்புதமா போய் சாமி கும்பிட்டு போட்டு வீட்டுக்கு போலாம், பிரசாதத்தை வாங்கிட்டு நினைக்கிற பாருங்க. ஒரு பக்கம் பூஜை மந்திர ஒலிகள் கேட்குது, பக்கத்தில் இருக்கிற மடத்துல ஓடு ஒப்பாரி அழுகுறல் கேட்குது. கோயிலுக்கு வந்தவர் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அங்கே என்னமோ தப்பு நடக்குதுன்னு போகாம அப்புறம் சாமி கும்பிட்றான், அங்கே ஓரன்ட்டு போகிறேன். உள்ள போய் பார்த்தா அந்த அம்மா கதறிட்டு இருக்கிறாங்க. கணவன் பாம்பு தீண்டி மாண்டு கிடக்கிறான். அவருடைய துன்பத்தை போக்கணும் பாருங்க. அடுத்தவருடைய துன்பத்தை, இறைவனை அடைவதற்கு வழிகள் 2ன்னு சைவம் சொல்லுது. 1 பக்தி மார்க்கம், இன்னொன்று தொண்டு மார்க்கம். இந்த 4 பேர் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க யாராவது ஒருத்தராவது உட்கார்ந்து இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் சமயாச்சாரியர். சந்தனாச்சாரியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பாங்க, ஞானம் பெற்றவர்கள். அவங்களை நம்ம நாடி போய் நம்ம வழிபாடு செய்யும். அப்படி இல்லைங்க, ஊராக சென்று நமக்கு உற்சவமூர்த்திகள் மாதிரி தேர்தல் வருவாங்க. நம்ம நின்ன இடத்துல இன்னும் கும்பிட்டா போதும். அப்பேற்பட்ட காரியத்தை செய்தவர் சடையா எனுமாள், சரண்ணி எனுமாள், விடையா எனுமாள், விருவாமலுமாள், மடையார் குவளை மருகும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மெறிவேன்னு சொல்லி, உனக்கு இது அழகா, உன்னுடைய பக்திக்கு இது சரியா, நீ அவன் உயிர் கொடுக்க வச்சார். போன உயிரை மீட்டு கொடுத்தது ஒரு காரியம், சாம்பலை உயிர் பெற வச்சது அதை விட பெரிய. அப்பர் சுவாமி எவ்வளவு சிவப்பழங்க, அவருக்கும் இவருக்கும் 57 வருஷம் வித்தியாசம், 57 ஆண்டுகள். அப்பர் சிதம்பரத்தில் இருக்கிறார், சீர்காழியில் சாமி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நேரடியாக அவர் தரிசனம் பண்ணணும்னு வர்றார். வந்து அவரை பார்க்கலாம்னு போகும்போது அப்பரேன்னு கூப்பிடுறாரு. யாருங்க? ஞானசம்பந்த பெருமான். அப்பான்னு கூப்பிடணும், அது மரியாதை குறைவாக இருக்கு. அப்பாரே. உடனே நம்மளா இருந்து மகனேன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லுவாருங்க, அடியே. ஞானசம்பந்தர் நமக்கெல்லாம் குருங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அப்பர் சுவாமிக்கு குரு, மறந்துடக்கூடாது. அப்பர் சுவாமிக்கு இந்த கதவை சாத்தி திறக்கக்கூடிய ஒரு திருவிளையாடல் நடந்தது பாருங்க. வேதாரண்யம்னு சொல்றோமே, அந்த கோயில்ல கதவு திறக்கிறதுக்காக அப்பர் சாமி 10 பாட்டு பாடுறாரு. 10 பாட்டையும் திறக்கல, 10வது பாட்டில் போனா போதும் சாமி திறந்து விட்டுட்டார். அடைக்கிறதுக்காக ஞானசம்பந்த பெருமான் பாடினார், முதல் பாட்டில் சாத்திட்டார். அப்பருக்கு மனசுக்குள்ள வேதனை, சரி இந்த குழந்தைக்கு இருக்கிற பக்தியில கொஞ்சமாவது எனக்கு இருந்திருந்தா சாமி எனக்கும் உடனே அருள் கொடுத்துருப்பாரு. நான் 45 வருஷம் 50 வருஷத்தை பரசமயத்துல போய் வீணடிச்சுட்டுனே, எனக்கு எப்போ ஆண்டவனை இப்படி ஒரு பக்தி தரப்போற அப்படின்னு வேதனையோட படுத்தாரா. தூக்கத்துல யாரோ ஒருத்தர் அவர் கூப்பிடுற மாதிரி தோணுது. எந்திரிக்கிறார், அப்படியே கொஞ்சம் கூட்டிகிட்டே போறார். என்னடா இவர் தூக்கத்துல இருந்துச்சு நடக்கிறாருன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானும் பின்னாடியே போறார். போனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல சிவ ஜோதி தெரியுது. ஐயோ இதோ பாரு சிவபெருமான்னு ஞானசம்பந்த பெருமான் காட்டுறார். அப்புறம் தெரியல, அப்புறம் அவர் உணர்த்தினவர்கள் காமிச்சார். ஆண்டவனை உணர்த்தக்கூடியவன் குரு. அம்மா தானுங்க அப்பா யாருன்னு காட்டணும், அப்பா தான் குரு யாருன்னு காட்டணும், குரு தான் ஆண்டவன் யாருன்னு காட்டணும். சுவாமி திருநாவுக்கரசு பெருமானுக்கு சிவத்தை காட்டியவர் ஞானசம்பந்த பெருமான். 2 பேரும் 7ஆம் நூற்றாண்டு தானுங்க. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். 2 பேரும் ஒரே காலத்துல பிறந்தவங்க.
மூத்தவர் அப்பர்சாமி இருக்கிறார், சிவப்பழமாக இருக்கிறார். எத்தனை கஷ்டத்தை ஆண்டவனே நாவுக்கரசனு கூப்பிட்ட பெருமான் தாய் சமயத்துக்கு வந்ததுக்காக கத்தி கொண்டு வந்து பாடலிபுத்திரத்தில் வச்சுட்டான். கழுத்து அறுத்துரும், நீ மறுபடியும் பழையபடி வரணும்னு சொல்லி. யாமார்க்கும் குடியில்லோம் நமனை என்றோம், நரகத்தில் இழப்போம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியும் பணிவோம் அல்லோம், இன்பமே என்ன ஆளும் துன்பம் இல்லைன்னு அந்த தள்ளாடக்கூடிய கிளம் பேசியிருக்குதுன்னா எவ்வளவு ஒரு உரைப்பு இருக்கணும். அவர் 2 பேரும் சமகாலத்தில் வளர்ந்தவர்கள் இல்லை, பெரியவர் வயசானவர் அப்படின்னு சொல்லி அப்பர்சாமிகளுடைய பாட்டை கொண்டு போய் முன்னாடி 3 திருமுறைகள் வைக்கிறதா, குட்டி குழந்தையான ஞானசம்பந்தத்தை கொண்டு போய் முன்னாடி வைக்கிறதா? 1, 2, 3 யாருடையதுன்னு? ஞானசம்பந்த பெருமானுடையது. பின்னாடி 4, 5, 6 தானே அப்பர்சாமிக்கு. எதனால கேட்டீங்கன்னா, குருவாக அவருக்கும் இவரே குருவாக இருந்தார், மொத்த சைவத்துக்கும் குருவாக. ஒரு குருங்கிறது எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காகவே சாமி அவருக்கு உண்டான கௌரவம். முத்து சிவிகை கொடுத்தார், முத்து பந்தல் கொடுத்தார், முத்து சின்னம் கொடுத்தார். எல்லா அதிசயத்தையும் ஞானசம்பந்த பெருமான் செய்து கொண்டே இருந்தார். கடைசியில தான் மட்டுமல்ல, யாரெல்லாம் விருப்பம் உள்ளவர்களோ அத்தனை பேரும் என் கூட வாங்க சிவலோகம் போகலான்னு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நன்னறி குவிப்பது வேதம் நன்றியும் நெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய என்னே அத்தனை பேரையும் கூட்டிட்டு போனாருன்னு சொன்னா, அப்பேற்பட்ட ஞானசம்பந்த பெருமானை நாம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கறதுக்கான புண்ணியம் 7 ஜென்மத்துல செய்து நம்ம கர்மா பூரா முடிஞ்சுட்டு வருங்க. சுவாமிகளுடைய பாட்டு கேட்டாலே அவ்வளவு அற்புதமா இருக்கு. இது மாதிரி ஒரு நிமிடம் நம்ம வாழ்க்கை நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. நம்ம பெரிய பாக்கியவான்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த ஐயா அவர்களுக்கு பெரும் நன்றியை சொல்லி திருநிறைவு செய்யலாம். வான்மீர் வளாது வைக மணிவளம் சுரக்க மண்மண் செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மர இடங்கள் போங்க நற்றவும் வெல்வெடுக்க மேன்மிகளும் செய்க நீதி விளங்குகதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி.